நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து அதே க்ளீனினஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த டிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஸ்ட்ரீட்ஸ் போனாலுமே வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. யூரோப்லேயே வந்து ஹங்கேரி தான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்ட்ரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்டில் ஆர் தம்ப்நெயில் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து ஹங்கேரிக்கு வந்திருக்கோம். ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட்டில் தான் இருக்கும். இது வந்து நான் எப்படி ரீச் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்லின்லேருந்து பஸ் எடுத்துகிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் டைம் ஆனது. ஸோ பெர்லின்லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி புடாபெஸ்ட் ரீச் ஆகிட்டேன். இந்த பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கண்ட்ரியோட பார்டர் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதாவது வந்து ஆஸ்ட்ரியா, செக் ரிப்பப்ளிக், அப்புறம் வந்து ஸ்லோவோக்கியாங்கிற ஒரு 3 கண்ட்ரியை கிராஸ் பண்ணி ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட் வந்து ரீச் ஆகிருக்கோம். இந்த புடாபெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா வந்து ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்த புடாபெஸ்ட்டை பற்றி வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க, அதை எல்லாமே வந்து நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். நான் வந்து பஸ்ஸில் வந்தேன்னு சொன்னேன். ஸோ பஸ்லேருந்து நான் ஹோட்டலுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து வந்தேன். அது வந்து எப்படி ரீச் ஆனேங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கே தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் மெட்ரோ தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இங்கேருந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் வந்து நெப்லிகட். அப்படியே உள்ளே இறங்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆகுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு M3ங்கிற மெட்ரோ எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மெட்ரோ எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகணும்னா வந்து டியக் ஃபெரங்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து M1ங்கிற இன்னொரு மெட்ரோ எடுத்து இன்னொரு ஸ்டாப் இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வாங்க இப்போ வந்து போகலாம். இதை வந்து கம்ப்ளீட் மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து M3 இந்த ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா இங்கே டியக் ஃபெரங்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். ஸோ M3 எல்லாமே வந்து ப்ளூ லைனில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து M1 எடுக்க போகிறோம். M1 வந்து எல்லாமே வந்து எல்லோ லைனில் போட்டிருக்காங்க. M1 வந்து இங்கேருந்து நான் வந்து கோடலி ஹோரண்ட் பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஸ்டாப்புக்கு போயிட்டு இங்கேருந்து வந்து நம்மளோட ஹோட்டல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஹங்கேரியில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மெட்ரோ ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. M1 இங்கே இருக்குது, அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்து ரொம்ப பழசு. இது பார்த்தாலே தெரியுது. நம்ம போர்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போனாலே போதும். M1 வேறு இங்கே பாருங்கள், இங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ 2 பக்கமும் ஏறி போகலாம். இந்த பக்கம் ஏறி போகலாம் அப்படியே. சரி,
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த கோடாலி கோரோண்ட் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், என் லைஃப்லேயே வந்து இவ்வளோ சின்னதாக ஒரு ஸ்டேஷன் பார்த்ததே கிடையாது. இங்கே பாருங்கள், அங்கே போர்டு இருக்குது. அப்படியே வந்து இதோட இந்த ஸ்டேஷன் முடிஞ்சிருது. ரொம்பவே வந்து ஒரு சின்ன மெட்ரோ ஸ்டேஷன். இவ்வளோ தான் வந்து அந்த வர்ற மெட்ரோ ட்ரெயின் நிற்கிறதுக்கே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ சின்னது தான். ஆனால் வந்து பழைய ஆர்கிடெக்சரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பில்டிங்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஓல்டு ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கான. செமையாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இதையும் பாருங்கள். இப்போ வந்து நான் ஹோட்டலில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து மெயினாக வந்து அந்த மெயின் சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வந்து சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து நிறையா பிளேசஸ் வந்து பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் இருக்குது. அதுதான் வந்து நான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். பிஃபோர் தட் நான் ஹங்கேரியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்லேயே வந்து ஹங்கேரி தான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்ட்ரி. அதாவது வந்து ஹங்கேரியன் கிங்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து 800 சென்ச்சுரியிலே வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயே வந்து ஹங்கேரி வந்து தனியாக ஒரு கண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹங்கேரி ஃபவுண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் மோர் தென் 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாண்ட், இட்டாலி அதெல்லாம் விட வந்து ஹங்கேரி வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹங்கேரியிலேருந்து தான் வந்து நிறையா இன்வென்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறையா திங்ஸ், அதாவது வந்து நம்ம ரூபிக்ஸ் க்யூப் யூஸ் பண்ணுவோம். அந்த கலர் வந்து சேர்க்குறது, அந்த ரூபிக்ஸ் க்யூப் வந்து இன்வென்ட் பண்ணது வந்து ஹங்கேரியில் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பால் பாயிண்ட் பென் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி மேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹோலோகிராமு அதெல்லாம் வந்து இன்வென்ட் பண்ணது வந்து ஹங்கேரியில் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹங்கேரியோட 1000 இயர்ஸ் ஃபவுண்ட் பண்ண ரெப்ரசன்ட் பண்ணுற மானுமெண்ட். இது பேர் ஹீரோ ஸ்கொயர். இதுதான் வந்து ஹீரோ ஸ்கொயர். ஹங்கேரியை வந்து ஃபவுண்ட் பண்ணி 1000 இயர்ஸ் ஆனதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மானுமெண்ட் இது. இது அப்படியே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம இருக்கிறதா வந்து ஹீரோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிக்கஸ்ட் ஸ்கொயர் வந்து புடாபெஸ்ட்டில். இது வந்து ஒரு மானுமெண்ட் வந்து இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். இது செம பெருசு. இது பக்கத்துலேயே வந்து நிறையா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு பில்டிங்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அங்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மானுமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா வந்து ஹங்கேரிங்கிற கண்ட்ரி வந்து ஃபவுண்ட் பண்ணி ஒரு 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மில்லேனியல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து 18th 90s வந்து இந்த மானுமெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹங்கேரி ஃபவுண்ட் பண்ணி 1000 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் விதமாக மேலே நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சு தான் வந்து கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் வந்து எதுக்கு சொல்லப்படுறாங்கன்னா வந்து அதாவது வந்து ஏஞ்சல் ஆஃப் ரினிவல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை உணர்த்துகிற ஏஞ்சல் அந்த கேப்ரியல்ங்கிற ஏஞ்சலை வந்து மேலே வச்சுருக்காங்க. அது போக வந்து கீழே வந்து அந்த டைமில் வந்து ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கிங்ஸு, அவங்கள உணர்த்தும் விதமாக வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கீழே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ரினோவேஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாச்சுவை வந்து கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ண போகிறாங்களாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அதாவது வந்து இங்கே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் கேப்ரியல் அப்படிங்கிற ஏஞ்சல் வந்து இந்த ஸ்டாச்சுவை வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்களாம். டிஸ்மேண்டில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரினோவேட் பண்ணி திரும்ப வந்து 1st of 2025, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 6 monthsக்குள்ளே வந்து திரும்ப வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஹங்கேரியை ரூல் பண்ண கிங்ஸு. ஸோ அவங்க எந்தெந்த இயர் ரூல் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ 1997 to 1038 சென்ஸ் இட்ஸ் ஃபான் அப்படிங்கிற கிங் இவர்.
அப்படியே வந்து ஒரு முக்கியமான ஒரு 7 கிங்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சைடு ஒரு 7 கிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வந்து அந்த பீரியட் வைஸாக வந்து அவங்க ரூல் பண்ண பீரியட் வைஸாக வந்து அப்படியே இந்த சைடுமே வந்து ஒரு 7 கிங் வச்சுருக்காங்க. இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிங்ஸாக வந்து ஹங்கேரியில் வந்து பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த 14 கிங்ஸை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலே இருக்கிற அந்த ஸ்டாச்சு பாருங்கள், அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த குதிரை 2 குதிரையில் வந்து ஒரு சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுற மாதிரி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து புடாபெஸ்ட்டில் இருக்கிற பிக்கஸ்ட்டு சர்ச்சு, பெசிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்ச்சை. அதாவது வந்து இங்கே உள்ள இதில் வந்து கேத்தட்ரல் அப்படின்னும் சொல்லலாம். அதை இதில் சுற்றிலும் பாருங்கள், செம லைவ்லியாக இருக்குது. எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதாவது அந்த சிட்டி சென்டர், சிட்டி ஹால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போகிற வழியிலே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கள, நைஸ். நான் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வர்ற வழியில் வந்து ஒரு ஷாப் பார்த்தேன். இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஷாப்பு. ஸோ அது என்ன ஷாப்புன்னு உள்ளே போய் பார்க்கலாம் அவங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது பாருங்கள். எஸ்பெஷலி சாக்லேட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. பாட்டில் ஷேப்லலாம் ஒரு கேண்டி இருக்குது பாருங்கள், நைஸ். இங்கே பாருங்கள், இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் குசைன் தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன ஒன்று, குவான்டிட்டி தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8-9 யூரோஸ் வந்தது. நீங்கள் வந்து இப்போ ஹங்கேரி வந்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கரன்சியை வந்து ஹங்கேரி கரன்சியாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு யூரோ வந்து இங்கே வந்து 400 ஹங்கேரியன் கரன்சி வருது. ஸோ பெட்டர் வந்து நம்ம, ஏன்னா சில கடையில் வந்து நீங்கள் வந்து யூரோஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கார்ட்லேயோ இல்லை வந்து ஹங்கேரியன் கரன்சிலேயோ தான்
இங்கே வந்து கார்ட்லேயோ இல்லை ஹங்கேரியன் கரன்சிலே தான் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஹங்கேரியன் கரன்சியாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து எங்கே நல்ல ரேட்ஸ் தராங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்த இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூரோ வந்து 397 ஹங்கேரியன் கரன்சி வந்தது. நீங்கள் வந்து இப்போ ஹங்கேரி வந்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கரன்சியை வந்து ஹங்கேரி கரன்சியாக வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு யூரோ வந்து இங்கே வந்து 400 ஹங்கேரியன் கரன்சி வருது. ஸோ பெட்டர் வந்து நம்ம ஏன்னா சில கடையில் வந்து நீங்கள் வந்து யூரோஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கார்ட்லேயோ இல்லை வந்து ஹங்கேரியன் கரன்சிலேயோ தான் நீங்கள் வந்து கார்ட்லேயோ இல்லை ஹங்கேரியன் கரன்சிலே தான் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஹங்கேரியன் கரன்சியாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து எங்கே நல்ல ரேட்ஸ் தராங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்த இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூரோ வந்து 397 ஹங்கேரியன் கரன்சி வந்தது. இந்த ஹங்கேரியில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான இடத்த வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை.